1192 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளை இன்று துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய புதிய மாநகராட்சிகளையும் துவக்கி வைக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை ஒட்டிய லூப் சாலையில் நவீன மீன் அங்காடியை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திறப்பு விழாவை ஒட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து 24,000 கன அடியில் இருந்து 30,000 கன அடியாக உயர்வு. மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 26,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மகளிர் உரிமை திட்டம். திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. வேளாங்கண்ணியில் ராட்சத அலையில் சிக்கி திண்டுக்கல்லைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழப்பு. சிலம்பம் போட்டியில் பங்கேற்று கடலில் குளித்தபோது சோகம். தாழ்தள பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவிக்காத வண்ணம் ஏற்றி இறக்க வேண்டும். ஓட்டுநர், நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலையில் நடந்த நிறை புத்தரிசி வழிபாடு. பாலக்காடு அச்சன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெற்கதிர்களை படைத்த பூஜை. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கனமழை. ஆறுகள், ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் மார்க்கண்டா ஆற்றில் வெள்ளம். ஆற்றின் மறுகரையில் சிக்கி தவித்தவர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் மீட்பு. பெங்களூருவில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. கர்நாடகாவில் உள்ள துங்கபத்ரா அணையின் மதகு கதவு உடைந்ததால் அதிர்ச்சி. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விழுப்புரத்தில் 2வது நாளாக பெய்த மழையால் புதிய பேருந்து நிலையம் குளம் போல் காட்சி. மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் பயணிகள் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடல் போல் காட்சி அளிக்கும் உப்பளம். மழை தொடரும் நிலையில் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிப்பு.
இந்தியா இலங்கை இடையே பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை 16ஆம் தேதி முதல் துவக்கம். டிக்கெட் முன்பதிவு இன்று நள்ளிரவு முதல் துவங்குவதாக அறிவிப்பு. ஸ்பெயினின் வடகிழக்கு வனப்பகுதியில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. தீயை அணைக்க போராடி வரும் தீயணைப்பு வீரர்கள். தெற்கு யுக்ரைனில் உள்ள அணுமின் நிலையத்தில் திடீர் தீ விபத்து. அதிர்ஷ்டவசமாக கதிர்வீச்சு அளவுகளில் மாற்றம் இல்லை என்றும் தகவல். சீனாவின் 2வது மிகப்பெரிய மஞ்சள் நதியில் உள்ள ஹுகோவு அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு.